அன்பிற்குரியவர்களே, விசுவாசிகளின் சுவிசேஷ ஐக்கியம் சபை நடத்தும் பரிசுத்த திருவிருந்து ஆராதனை ஹோலி கம்யூனியன் சர்வீஸ் அடுத்த மாதம், அதாவது பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் எண் 87, நெடுஞ்செழியன் தெரு, எம்ஜிஆர் நகர், சென்னை 78. சிறப்பு தெய்வ செய்தியாளர் சுவிசேஷகர் சகோதரர் ஆர். மணி ஐயர் அவர்கள், லைட் ஆஃப் தி வேர்ல்ட் மினிஸ்ட்ரீஸ், சென்னை. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சபை விசுவாசிகள் அனைவரும் பரிசுத்த திருவிருந்து ஆராதனையில் தவறாமல் கலந்து கொண்டு தேவாசீர்வாதம் பெற அன்புடன் அழைக்கின்றோம். மேலும் 1-2-2025 சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு சுத்திகரிப்பு ஜெபம் நடைபெறும். பந்தியில் கலந்து கொள்ளும் அனைவரும் ஜெபிக்க வரும்படி அன்புடன் அழைக்கும் கிறிஸ்துவின் பணியில் சபை போதகர் ஏ. பெனியேல் அவர்கள். செல்போன் 97-887-41-494. பிரியமானவர்களே, தேவனுடைய பெரிதான கிருபையினால இருளில் வாழ்ந்த எனக்கு வெளிச்சமாய் வந்த அந்த இயேசு கிறிஸ்து அடியனுடைய சாட்சி புஸ்தகத்து பெயர் கூட இருளி ஒளி என்ற பெயர் வைக்கும்படி உதவி செய்தார். அதோட விளைவு இன்றைக்கு எண்ணற்ற மக்கள் அந்த ரட்சிப்பின் ஒளியை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறார்கள். இதற்கு நீங்களும் சாட்சியாக இருப்பதை எண்ணி கர்த்தரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம், இன்றும் கூட அப்போஸ்தலரின் நடவடிக்கைகளில் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆக்ட்ஸ் சாப்டர் 9:3. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்கோவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது நம்ம வாசித்தோம். இந்த வார்த்தையின்படி ஒரு பிரம்மாண்டமான வெளிச்சத்தை, இதுவரைக்கும் காணாத ஒரு வெளிச்சத்தை, ஒரு ஒளியை அவருடைய பக்தனாகிய பவுல் கிருபையினால் பெற்றார். இயேசு அவனை சந்திக்கும் முன்பாக சாத்தானுக்கு அடிமைப்பட்டிருந்த அந்த பவுல் சாத்தானுடைய துர்குணமாகிய கோபம், காட்டி கொடுத்தல், பொறாமை, விரோதம், பகை, இப்படிப்பட்ட பல துர்மார்க்க இருளுக்கு அடிமைப்பட்டு கிடந்த அந்த பவுல், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை சுற்றிலும் ஒரு ஒளி பிரகாசித்தது. அந்த ஒளியை தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ரட்சிப்பு என்கிற ஒளி அவனை சுற்றிலும் வந்தது என்று நாம் சிந்தித்திருக்கிறோம். இன்று எப்படிப்பட்ட ஒரு ஒளி அவனை சந்தித்து இருக்குமா? 1 பேதுருவின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? Shall we read from the book of 1 Peter chapter 2 verse 9? நீங்களோ உங்களை அதிகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். உங்களை ஆச்சரியமான ஒளியிடத்திலே கொண்டு வந்தார். இந்த வார்த்தையின்படி பவுலை சுற்றிலும் ஒளி பிரகாசித்தது. அந்த ஒளியினுடைய பேர் என்ன? பேதுரு கொடுக்கிறார், ஆச்சரியமான ஒளி. அடிக்கடி என்னுடைய சாட்சியில் நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன். அதாவது, ஒரு காலகட்டங்களில் தெய்வம் அல்லாதவர்களை பின்பற்றின நான் அவைகளுக்கு மடி ஆச்சாரமான பூஜைகளையும் பலவிதமான ஸ்லோகங்களையும் சொல்லி அந்த இருளுக்கும் உலகத்தின் ரீதியான கவலைக்கும் அல்லது உலக ரீதியான பணம், பதவி, பட்ட ஆஸ்தி, அந்தஸ்து, இதுதான் மேன்மை என்கிற அறியாமை நீ இருளுக்கு அடிமைப்பட்டு கிடந்த நான் ஆச்சரியமான ஒளியிடத்திலே வந்தேன். எப்படிப்பட்ட ஒரு மிராக்கள் பார்த்தீங்களா? இதை கேட்கிற அன்பர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தை என்கிற ஒளி உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது என்றால் காரணம் என்ன? நீங்கள் பலவிதமான வெளியே சொல்ல முடியாத துயரத்தினால அகப்பட்டு இருக்கிறீங்க. உங்கள் சரீரம் கொடிய வேதனையினால, இந்த வார்த்தை கேட்குற சிலர் உச்சந்தலையும் உள்ளங்கால் வரைக்கும் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. உடம்புல எந்த இடத்துல வலி இல்லைன்னு சொல்ல முடியல, அந்தளவுக்கு எல்லா இடங்களிலும் வேதனையோடு கூட நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்பொழுதே அந்த ஆச்சரியமான ஒளி உங்கள் சரீரம் ஆத்மாவில் இருக்க அந்த நோயை கடிந்து கொள்வதை பார்க்குறேன். நோ யூ பீப்புள் ஆர் ரிசீவிங் ஹீலிங் ரைட் நவ். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்களுடைய சரீரம், ஆத்மா, ஆவியில பூரண சுகம், பலன், ஆரோக்கியம் என்கிற ஒரு ஆச்சரியமான ஒளி உங்களை சுற்றி இப்போ பிரகாசித்து கொண்டிருப்பதை நான் பார்க்குறேன். நம்பிக்கை உள்ளவங்க இப்போ உள்ளத்திலேருந்து ஆமேன் என்று சொல்லக்கூடிய சத்தத்தை நான் கேட்குறேன். நிச்சயமாய் கற்று இந்த வார்த்தையின்படியே உங்களை ஆச்சரியமாய் நடத்த போகிறேன். இந்த ஆச்சரியமான ஒளி தான் அன்றைக்கு அருமையான பவுலை சுற்றிலும் பிரகாசித்தது. என்னுடைய வாழ்க்கையிலும் கூட இருளுக்கு, சாபத்துக்கு, தவறான வணக்கங்களுக்கு, பலவித போராட்டங்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்த நான் அவருடைய பெரிதான கிருபையினால
அந்த ரட்சிப்பின் ஒளி பெற்றது எப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். இன்றைக்கி நான் நினச்சி பார்க்குறேன், 36 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த அனுபவத்தை எனக்கு ஆண்டவர் தந்தார். எப்படி அதை நான் ஏற்றுக்கொண்டேன், எப்படி அதை நான் பற்றி கொண்டேன். எவ்வளோ பாடுகள், எவ்வளோ உபத்திரங்கள், அவமானங்கள், நிந்தைகள் வந்தாலும் ஒரு பக்கம் முன்வைத்த காலை பின்வைக்காமல் வைராகியமாக, அவர் ராஜா என்றால் நான் வீரன், இயேசு எஜமான் என்றால் நான் ஊழியன், அவர் மெய்ப்பன் என்றால் நான் ஆடு, அவர் தகப்பன் என்றால் நான் பிள்ளை. ஒரு அருமையான பாடல் இது. சொல்லும் போதே உள்ளது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா மனிதராக என்னை சுற்றியும் ஆச்சரியமான ஒளி பிரகாசித்தது. இன்னைக்கு கூட இந்த செய்தியை கேட்குற நீங்கள் ஆச்சரியத்தோடு பார்க்குறீங்க. என்னது, கோவிலில் குருக்களாக இருந்தாரா? என்னது, இந்த முக்கியமான இந்த இயக்கத்தில் பணியாற்றினாரா? என்னது, இவ்வளோ சலங்காச்சாரம் பண்ணாரா? இவ்வளோ தெய்வம் அல்லாதவர்களுடைய காரியங்களுக்கு பின்னாடி போனாரா? இத்தனை மலைகளாக ஏறி இருக்கிறாரா? எப்படி இவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்? இயேசுதான் மெய்யான தெய்வம் எப்படி சொல்கிறார்? இதுவே ஒரு ஆச்சரியம் தானே. நீங்கள் கேட்க தொடங்கிட்டீங்க இல்லையா, நீங்கள் சிந்திக்க தொடங்கிட்டீங்க இல்லையா? அதனால தான் சொல்கிறேன், ஆச்சரியமான ஒளி இடத்துல அவர் கொண்டு வந்தார். இந்த கேட்குற அன்பர்களே, இந்த ஆச்சரியமான ஒளி என் வாழ்வில் வர காரணம் என்ன தெரியுமா? அந்த சுவிசேஷம் என்கிற ஒளியை ஒரு அருமை சகோதரின் வாழ்க்கையிலே ஏற்றினார். தாவீதுங்கிற பக்தன் சொல்றாங்க, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் வாழ்க்கையில அந்த வாழ்க்கை என்கிற விளக்கில் அந்த சுவிசேஷம் என்கிற ஒளியை அவர் ஏற்றினார். ஆனால் தான் இந்த ஆச்சரியமான ஒளியிடத்தில் வந்த பவுல் என்ன தீர்மானம் செய்தார்? நான் சுவிசேஷத்தை சொல்லாமல் இருப்பேனானால் எனக்கு ஐயோ அப்படின்னு சொல்றார். அப்போ எந்த அளவுக்கு அவருடைய இருதயத்தில் ஆத்ம பாரம் பெருக்கெடுத்து ஓடி இருக்கும். இதை கேட்கிற ஜனமே, உன்னை சுற்றிலும் ஆச்சரியமான ஒளி வந்ததுக்கு அடையாளமாக நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிற இடத்துல ஷேர் த காஸ்பல் வைஸ்லி, ஞானத்தோடு கூட நிதானத்தோடு கூட கர்த்தருடைய வழிநடத்தல்படி. இப்போ கர்த்தருடைய ஆலோசனை தான் இவங்க தேடி வருது. சுவிசேஷம் சொல்வது எல்லோர் மேலும் விழுந்த கடமை என்று பவுலடியார் சொல்லுகிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்களுக்குள்ள பெருக்கெடுத்து ஓடட்டும் அந்த சுவிசேஷ பாரம். அழிந்து போய் கொண்டிருக்க ஜனங்கள் உன்னை சுற்றில் இருக்கிறார்கள். ஒருவேளை அவங்க போகிற பயன்படுத்துகிற வாகனங்கள், அவங்க இருக்கிற பங்களா, அவங்களுக்கு இருக்கிற போஸ்ட், அவங்களுக்கு இருக்கிறதான வசதியை பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன குறை பிரதர், அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இல்லைங்க, உங்கள் இருதயத்தை கண்களை திறப்பாராங்க. சுவிசேஷம் என்கிற பாரம் உனக்குள் வரட்டும். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த 13ஆம் வயதிலேருந்து நான் இது வரைக்கும் சொல்கிறேன். என்னோடு கூட படித்த நண்பர்களுக்கெல்லாம் சொன்னாங்க, அநேகர் கேலி பண்ணாங்க, பரிகாசம் பண்ணாங்க அந்த நாட்கள். ஆனால் அதில் ஒரு சிலர் இன்றைக்கி ஊழியக்காரர்களாகவே மாறி இருக்கிறாங்க. ஏனென்றால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், நீ செய்ய வேண்டியது செய், தேவன் செய்ய வேண்டியதை நேர்த்தி அதன் காலத்தில் செய்வார். ஆக சுவிசேஷம் சொல்வது எல்லோர் மேலும் விழுந்த கடமை. இதை மறந்துடாதீங்க. முழு நேர ஊழியக்காரர்கள் தான் சொல்லணும், பாஸ்டர்ஸ் எவாஞ்சலிஸ்ட் தான் சொல்லணுன்ற சட்டம் இல்லை, எல்லாரும் சொல்லணும். இஃப் யூ அக்செப்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஸ் யூ சேவியர், யூ ஷுட் ஹேவ் burden டு ஷேர் gospel டு everyone. இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும், அவங்க யாராக இருந்துட்டு போட்டோம், நம்மளை நேசிக்கிறவங்களா, பகைக்கிறவங்களா, நம்மளை மதிக்கிறவங்களா, காயப்படுத்துகிறவங்களாம் பார்க்காதீங்க. நம்முடைய காரியம் என்ன? அந்த சுவிசேஷம் என்கிற ஒளி நம்மை சுற்றி இருக்குமானால், அந்த ஆச்சரியமான ஒளிக்குள் நீ வாழ்ந்து கொண்டிருப்பது உண்மையானால், உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெற்ற நன்மையை சுவிசேஷமாய் இயேசுவின் அன்பை அப்படியே மற்றவர்கள் சொல்லுங்கள். இதே தான் மார்க்கின் புத்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலையும் இயேசு சொல்லுகிறார். கேட்போமா? மார்க் சாப்டர் 16 verse 15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்க. நல்லா கவனிங்க, இயேசுவின் கட்டளை இது. ரெண்டாவது தான் பவுலடியா தன்னுடைய அனுபவத்தின் வாயிலாக சொல்கிறாரு, நான் சுவிசேஷம் சொல்லாட்டி எனக்கு ஐயோ, என்னால் தூங்க முடியாது, என்னால் சாப்பிட முடியாதுன்னு சொல்லும் அளவுக்கு அருமையான ஆத்ம பாரத்தை தெய்வனிடத்தில் பெற்றிருந்தார். அன்பானவர்களே, உங்கள் அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, உங்கள் பிரியமானவங்களுக்கு உடம்பு முடியல, உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் கணவருக்கு, உங்கள் மனைவிக்கு ஏதாவது ஒரு தேவைகள் சந்திக்கப்படலைன்னா எவ்வளோ கண்ணீர் வடிப்பீங்க, எவ்வளோ போராடுவீங்க, எவ்வளோ தூரம் பிரயாசப்படுவீங்க. ஏன்? நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்க அந்த தேசத்தில், நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க அந்த உங்கள் நாட்டில் எத்தனை மக்கள், கோடி மக்கள், இன்னும் எத்தனை லட்சம் மக்கள், ஆயிரக்கணக்கான வாலிபர்களுக்கு இந்த சுவிசேஷம் போய் சேரலை. ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுமா? ஒரு வெட்டினரி டாக்டர் வீட்டில் ஒரு நாள் மாலை மழை பெய்து கொண்ட நேரத்தில் யாரோ கதவை தட்டுவது போல சத்தம் கேட்டதான்.
அவர் யாரும் திறந்து பார்த்தா அடிபட்டதான ஒரு நாய் அந்த கதவை உரசி கொண்டு இருந்ததாம். உடனே இவர் என்ன செய்தார், அந்த நாய் மேலே இறக்கம் காட்டி அதுக்கு வேண்டிய உணவு, அதுக்கு வேண்டிய அந்த சிகிச்சைக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்து 2 நாள் நல்ல உணவு போட்டு அதை வளர்த்து அதை கொஞ்சம் நல்லா உற்சாகப்படுத்தி அனுப்பிவிட்டார். அது காயம் மாறிவிட்டு போய்விட்டது. சரியாக 1 வாரம் ஆகியிருக்கும். திரும்ப அதே இரவு நேரத்தில் யாரோ கதவை புரண்டுவது போல சவுண்டு கேட்டதான். இன்னும் அவர் திறந்து பார்த்தா அந்த சுகமான நாய் இருக்கு பாருங்க, எந்த மருத்துவர் மூலமாக நன்மை பெற்றுச்சோ அந்த நாய் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 அடிப்பட்டதான உடம்புல காயப்பட்டதான இன்னும் 2 நாயை கூட்டிகிட்டு வந்ததாங்க. இது நான் வேடிக்கைக்காக சொல்லுவதாகவோ எனக்கு உண்மையாக நடந்து சொன்னதுதான். அப்போ 1 அறிவு 2 அறிவு 4 அறிவு 3 அறிவு உள்ள மிருக ஜீவங்களுக்கு கூட தெரியுது என்ன செய்து நன்மை செய்ய கற்றுக்கொண்டிருக்கு. தனக்கு ஆரோக்கியம் ஆயிடுச்சு, தனக்கு நல்லா ஆயிடுச்சுன்னு போய் அழகாக அது இஷ்டத்துக்கு ஊரை சுற்றாமல் தன்னை போல பாதிக்கப்பட்ட மற்றொரு நாயை கூட்டிகிட்டு அதுவும் யார்கிட்ட, அதே மருத்துவர். ஏன்னா இவர் இறக்கம் உள்ளவர், இவர் தயவு உள்ளவர், இவர்கிட்ட போனால் சரியான சிகிச்சை அளிப்பார்ன்ற நம்பிக்கையோடு என்ன பண்ணிச்சா கூட்டிகிட்டு வந்ததான். அன்பானவர்களே, எதுக்கு இதை சொல்லுகிறேன், நீங்கள் கோபித்து கொள்ளக்கூடாது. அந்த நாய்க்கு இருக்கக்கூடிய நன்றி விசுவாசம் கூட, தனக்கு மருத்துவம் அளித்த அந்த எஜமானாகிய மருத்துவரை குறித்த அறிவு கூட இன்றைக்கு 6 அறிவு கொண்ட மனுஷர்களுக்கு இல்லை என்று நினைக்கும் போது மனம் துக்கமாக இருக்கிறது. நான் சொல்லுவதை கவனியுங்கள். 4 பேருக்கு நன்மை செய்யதான் இந்த யூடியூப் சேனல். இன்னும் அநேகருக்கு இந்த சுவிசேஷம் போய் சேரதால் ஆண்டவர் மனிதராகி எனக்கு ஆச்சரியமான ஒளிக்குள்ளே கொண்டு வந்தார். ஆக நீங்களும் கூட இந்த தரிசனம் நிறைந்த பாரம் நிறைந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கலாமே, இணைந்து கொள்ளலாமே. உங்களுடைய முழு பலத்தையும் இந்த ஊழியத்தில் தேவனோடு கூட இணைந்து செலவிடுவீர்களானால் நான் என் இருதயத்திலே வாழ்க்கையை கர்த்தருக்காக வார்த்து கொண்டு இருக்கிறேன். pouring my spirit, body and soul for the kingdom of God, to spread the gospel, to proclaim gospel. அந்த சுவிசேஷத்தை இன்னும் மேன்மைப்படுத்தி எல்லாரிடத்தையும் போய் சொல்ல கிருபை பாராட்டுகிறாரே, இணைந்து கொள்ளலாமே. ஆம், எத்தனை முறை நீங்கள் காயப்பட்ட நேரத்தெல்லாம் இந்த ஊழியத்தினால் ஆற்றப்பட்டீங்க, தேற்றப்பட்டீங்க. நீங்களும் அநேக ஆத்துமாக்களை சம்பாதிக்கலாமே. புரிந்து கொள்ளுங்கள், ஆச்சரியமான ஒளியிடத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்த நோக்கமே இந்த ஆச்சரியமான ஒளியை காணாதபடி கண்கள் குருடாய் இருக்கிற உன் நண்பர்கள், உறவினர்கள், உன் இனத்தார், உன் தேசத்தார் யாவரையும் இந்த ஆச்சரியமான ஒளிக்குள் நடத்தவே ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். இயேசு சொன்ன கட்டளை, நீங்கள் ஒரு இடத்தில் அல்ல உலகமெங்கும் போய் சுவிசேஷம் சொல்லுங்க. ஆக அமைதியாக இருக்காதீங்க. உங்கள் கிராம ஊழியம், உங்கள் நகர ஊழியம், உங்களுடைய தேசத்தின் ஊழியங்கள் இன்னும் பெருகிட கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபிப்போமா. அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருடைய கண்களை திறந்தரணும். பவுலுக்கு சுற்றிலும் ஒளி வந்தது, ஆனால் அது ஆச்சரியமான ஒளி என்பதை பேதுரு தன் அனுபவத்தில் சொன்னது போல அடியேன் உம்முடைய கிருபையினால இந்த சாட்சிங்கிற ஒளியை எல்லாரிடங்களும் பறைசாற்றி வருவதை அறிவீர். கர்த்தர் ஒவ்வொருடைய இதயத்தையும் திறப்பீராக. ஒவ்வொருடைய மனதில் உள்ள பயத்தை எடுத்து போடும். இந்த உலகத்தில் உள்ள கவலைகள், பாரங்கள் அவர்களை விட்டு விலகட்டும். ஆத்ம பாரத்தால் நிரப்பும். சுவிசேஷம் என்கிற பாரம் அவர்களுக்கு பெருகட்டும். எல்லோரும் நல்வழி நடத்த உதவி செய்யும். கிருபை பாராட்டும். ஜீவாதிபதி பேசும் தெய்வம் இயேசு மூலமாய் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பிற்குரியவர்களே, விசுவாசிகளின் சுவிசேஷ ஐக்கியம் சபை நடத்தும் பரிசுத்த திருவிருந்து ஆராதனை ஹோலி கம்யூனியன் சர்வீஸ் அடுத்த மாதம், அதாவது பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் எண் 87, நெடுஞ்செழியன் தெரு, எம்ஜிஆர் நகர், சென்னை 78. சிறப்பு தெய்வ செய்தியாளர் சுவிசேஷகர் சகோதரர் ஆர் மணி ஐயர் அவர்கள், லைட் ஆஃப் தி வேர்ல்ட் மினிஸ்ட்ரீஸ், சென்னை. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சபை விசுவாசிகள் அனைவரும் பரிசுத்த திருவிருந்து ஆராதனையில் தவறாமல் கலந்து கொண்டு தேவாசீர்வாதம் பெற அன்புடன் அழைக்கின்றோம். மேலும் 1-2-2025 சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு சுத்திகரிப்பு ஜெபம் நடைபெறும். பந்தியில் கலந்து கொள்ளும் அனைவரும் ஜெபிக்க வரும்படி அன்புடன் அழைக்கும் கிறிஸ்துவின் பணியில் சபை போதகர் ஏ பெனியேல் அவர்கள். செல்போன் 9788741494.